கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை 20 பாதுகாப்பு அதிகாரிகளின் தொலைபேசிகள் பறிமுதல். யாழ்ப்பாணத்தில் மரண சடங்கில் வன்முறை, 3 கைது. தொடர்ந்து சாரதிகள் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருட குற்றங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு இல்லை, ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. யாழில் பாரிய போராட்டம், கலகமடக்கும் போலீசார் களத்தில். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு அறவிடப்பட்ட நிதி. அம்பாறையில் கரையொதுங்கிய பாரிய தாங்கியால் பரபரப்பு. முடங்கிய வடக்கின் வைத்தியசாலைகள், போராட்டத்தில் குதித்த தாதியர்கள். சிவராத்திரி தினத்தில் மாமிசம் உண்ட மாணவிகள் மீது தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக அன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவரை பாதுகாத்து வந்த காவல்துறை சிறப்பு படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையைச் சேர்ந்த சுமார் 20 அதிகாரிகளின் கையடக்க தொலைபேசிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையைச் சேர்ந்த சுமார் 30 அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய கொழும்பு குற்றப்பிரிவு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன்படி அவர்களின் தொலைபேசிகளை சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பாக 15 சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நேர்கொழும்பு காவல் நிலையத்தில் காவல் அதிகாரி கொலை திட்டம் குறித்து ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருந்ததாக விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. இந்த கொலையின் பின்னணியில் மூளையாக செயல்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ள தற்போது தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி என்ற பெண் சந்தேக நபருடன் தொடர்பு வைத்திருப்பதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மரண சடங்கில் வன்முறையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் ஒரு வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வட்டு தெற்கு வட்டுக்கோட்டை பகுதியில் மரண சடங்கு ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது மரண சடங்கு நடந்த இடத்திலிருந்து சில இளைஞர்களிடையே முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு போலீசார் வருகை தந்ததும் சிலர் தப்பி சென்றனர். அத்துடன் 3 ஒரு வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இலங்கை தொடருந்து திணைக்களத்தின் சாரதிகளுக்கு அநீதி நேர்ந்தால் சில தொடருந்து பாதைகளின் சேவைகளில் இருந்து விலகிக் கொள்ளப் போவதாக குறித்த சங்கம் எச்சரித்துள்ளது. மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிகள் மீனகையா தொடருந்தும் அண்மையில் கல்லோயா பிரதேசத்தில் காட்டு யானைகள் மீது மோதியதில் 5 யானைகள் பலியாகியிருந்தன. இதனையடுத்து குறித்த தொடர்ந்து சாரதிக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள தொடருந்து சங்கம், அவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால் ஒரு சில தொடருந்து பாதைகளில் சேவைகளிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளப் போவதாக எச்சரித்துள்ளது. குறிப்பாக காட்டு யானைகள் கூடுதலாக உலாவும் மகாவ கல்லோயா திருகோணமலை வரையான தொடருந்து பாதைகளில் தாம் சேவையில் ஈடுபட மாட்டோம் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். அத்துடன் யானைகள் மோதலை தடுக்க விஞ்ஞானபூர்வமான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படாத நிலையில் தொடர்ந்து சாரதிகளை மட்டும் பழி சொல்வது ஏற்புடையதல்ல என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் சமீப காலமாக நடைபெற்ற குற்றங்களில் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 குற்ற சம்பவங்கள் நடைபெற்றதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த 2016ஆம் ஆண்டு மற்றும் 2018ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் தலா 12 சம்பவங்களும் 2024ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த கால குற்றங்கள் குறித்த தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களிலும் பழைய நிலைமையே காணப்படுவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறினார்.
யாழ்ப்பாணத்தில் இந்திய இழுவை மடிப்படகுகளில் அத்துமீறலை கண்டித்து போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. யாழ் மாவட்ட தீவக கடற்தொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. தீவக மீனவ அமைப்புகள் சேர்ந்து முன்னெடுத்து வரும் குறித்த போராட்டத்தின் போது யாழ்ப்பாண நீரியல் வள திணைக்களத்தில் மனு ஒன்றை கையளித்துவிட்டு இந்திய துணை தூதரகத்தை நோக்கி போராட்டக்காரர்கள் சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரும்பாலான கடத்தொழில் சங்கங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கடத்தொழிலாளர்கள் பங்கு பெற்றுள்ளனர். தாண்டாத எல்லையை தாண்டாதே, அழிக்காதே எமது வளங்களை அழிக்காதே, இந்திய அரசே எங்களை வாழவிடு, மீனவர்களின் வயிற்றில் அடிக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பிய நிலையில் கடத்தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்ட பேரணி இந்திய துணை தூதரகத்தை அடைந்த நிலையில் அங்கு கடும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. போராட்டத்திலிருந்து 5 மட்டும் உள்ளே அழைத்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. போராட்ட களத்தில் கண்ணீர் புகை குண்டுகளுடன் கலகம் அடக்கும் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அறவிடப்பட்ட நிதியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு 245 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சட்டமா அதிபர் இன்று உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமை குறித்தும் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பில் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைவாக அறவிடப்பட்ட நிதியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு 245 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இழப்பீடு வழங்குவதை கண்காணிக்க 12 தொடர்புடைய மனுக்கள் இன்று தலைமை நீதிபதி முர்து பெர்னாண்டோ, நீதிபதிகளான எஸ். துரைராஜா மற்றும் AHMD நவாஸ் ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேலும் இந்த சந்தர்ப்பத்தின் போதே சட்டமா அதிபரினால் இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கடற்கரை பகுதியில் பாரிய தண்ணீர் தாங்கி ஒன்று நேற்று மாலை கரையொதுங்கியுள்ளது. கடலில் நிலவும் கடுங்காற்றால் பாரிய தண்ணீர் தாங்கி கரையொதுங்கி இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பாரிய தண்ணீர் தாங்கி இரும்பு உலோகத்தில் செய்யப்பட்டு அதன் மேல் பைரினால் வார்க்கப்பட்டு இளம் பச்சை வர்ண கூம்பக வடிவில் காணப்படுகின்றது. கரையொதுங்கிய மிதவையை இராணுவம், கடற்படை, பொதுமக்கள் என பலர் பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக கடற்படையினருக்கும் போலீசாருக்கும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தாதியர்கள் அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று வியாழக்கிழமை நண்பர்கள் 12 மணிக்கு வைத்தியசாலை வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு அரசு செவிமடுக்கும் தவறும் பட்சத்தில் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டங்களை நடத்த அரசாங்கம் தாதியர் அதிகாரிகள் சங்கம் திட்டமிட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பள திருத்தத்தில் தாதியர் சேவைக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளமை மற்றும் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் தாதியர்களினால் வைத்தியசாலைக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் 1 மணி நேரம் பணிப்புறக்கணிப்பிலும் தாதியர்கள் ஈடுபட்டிருந்தனர். இதன் போதே அரசர் தாதியர்களுக்கு பட்ஜெட்டில் சரியான நீதியை பெற்றுக்கொடு, 24 மணி நேரம் 365 நாட்கள் வேலை செய்தவர்களுக்கு குறைத்தது ஏன் போன்ற பதாகைகளை தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை தாதியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் புதிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் தாதியர் சேவைக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் இன்று வியாழக்கிழமை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு முன்பாகவும் 1 மணி நேர போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட பொது வைத்தியசாலையின் தாதியர்கள் இன்று மதிய உணவு வேளை நண்பர்கள் 12 மணி முதல் 1 மணி வரை போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் போராட்டத்தால் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் தங்களின் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். மகா சிவராத்திரி தினத்தில் அசைவம் சாப்பிட்ட பல்கலைக்கழக மாணவிகளின் தலைமுடியை பிடித்து வலதுசாரி மாணவர் அமைப்பு இழுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் செயல்பட்டு வரும் தெற்காசிய பல்கலைக்கழகத்தில் சில மாணவிகள் நேற்று அசைவம் சாப்பிட்டதாக தெரிய வந்துள்ளது. அப்போது வலதுசாரி மாணவர் அமைப்பை சேர்ந்த சிலர் வந்து மகா சிவராத்திரி தினத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று தெரிவித்துள்ளனர். மீறினால் சாப்பிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். ஆனால் அதையும் மீறி அந்த மாணவிகள் அசைவம் சாப்பிட்ட போதே திடீரென மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலின் போது வலதுசாரி அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் அசைவம் சாப்பிட்ட மாணவிகளின் தலைமுடியை பிடித்து இழுத்து வன்முறையில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது.
இதனையடுத்து சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் கூறுகையில், அசைவம் சாப்பிட்டதை வைத்து 2 குழுக்களுக்கு இடையே சண்டை ஏற்பட்டது. இதுகுறித்து விசாரணை செய்து வருகிறோம். முறையான புகார் எதுவும் வரவில்லை. ஆனாலும் பல்கலைக்கழக நிர்வாகத்துடன் இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.